ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது 2025ஓட ஃபஸ்ட் டேவோட ஃபஸ்ட் வீடியோ. ஆனால் இது 2ஆம் தேதி தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சால் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக அதர் அனிமே கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அதில் இருக்கிற ஒயிட் ஹேர் கேரக்டர்ஸை பார்க்க போகிறோம். இதில் மெயினில் யார் இருக்கிறதுலே பியூட்டிஃபுல்லான ஒயிட் ஹேர் கேரக்டர், யார் இருக்கிறதுலே ரொம்ப அழகான கேரக்டர், மெயில் தான் பார்க்குறோம். ஃபீமேலுக்கு போகணுன்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பிளேஸில் இருக்குது ஷோ வந்து ஃபயர் ஃபோர்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஷோ யார், எப்படிப்பட்ட கேரக்டர்னு. இதை வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஷோ வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ஃபயர் ஃபோர்ஸுக்கு, ஒரு ஒயிட் ஹேர் கேரக்டரும் கூட. இது வந்து எனக்கு அவ்வளோவா ஷோலாம் பிடிக்காது. உங்களில் யாரெல்லாம் ஃபயர் ஃபோர்ஸ் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் யாருக்கு ஷோவை பிடிக்குமோ அவங்க மறக்காமல் பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இதை தவிர ஷோ பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நான் ஜஸ்ட் லைக் வந்து இந்த ஒயிட் ஹேர் கேரக்டரோட பியூட்டிஃபுல்லாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பவர் வைஸ் அந்த வயசுலாம் கிடையாது. யார் இருக்கிறதுலே அழகான அனிமேஷன் இருக்கோ, யார் இருக்கிறதுலே பியூட்டிஃபுல் ஹேராக இருக்காங்க ஒயிட் ஹேரில் அப்படின்றது மட்டும்தான். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த கேரக்டருக்குள்ளே போகலாம். நம்பர் 9ல் இருக்கிறது இசானா தான். இசானா வந்து டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். இவர் தான் 3rd சீசனில் வில்லனாக வருவார். இசானா வந்து எனக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிக்கலனாலுமே போக போக இந்த கேரக்டரை பார்க்கும்போது இந்த கேரக்டர்கிட்ட ஏதோ இருக்குது, இந்த கேரக்டர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படி ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர், ஒரு சைக்கோ மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் ஒரு பர்ஃபெக்டான கேரக்டர்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான வில்லன் மெட்டீரியல், வேறு லெவலில் இருக்கும். முதல்ல எனக்கு பிடிக்கலனாலுமே போக போய் இசானாவோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது. லாஸ்ட் இதெல்லாம் இசானா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட நான் அப்போ தான் இசானா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டரும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஒரு 9th பிளேஸில் போட்டிருக்கேன். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த கேரக்டருக்குள்ளே போகலாம். 8th பிளேஸில் இருக்கிறது வந்து லோசன் சில்வர்ன்ற இவர் வந்து பிளாக் கிளவரில் வர்ற ஒரு கேரக்டர். இவர் வந்து ஒரு டிவிஷனோட கேப்டனும் கூட. இந்த நோசன் சில்வர் அப்படின்றவர் வந்து ஃபஸ்ட்டு காட்டமுச்சில் ரொம்பவே கெட்டவராகவும் ஒரு மாதிரி நமக்குலாம் பிடிக்காத ஒரு கேரக்டராக தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போக போக எபிசோட் அப்படியே போக போக இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஏன்னா ஒரு பாயிண்டில் வந்து இவர் எப்படிப்பட்ட கேரக்டர் நமக்கு புரிய வரும்போது இவர் மேலே நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் வரும். அதே சமயத்தில் இவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் எல்லாருக்குமே. உண்மைக்குமே சொல்லணும்னா அப்போ மூச்செல்லாம் இந்த கேரக்டர் பியூட்டிஃபுல்லாக மாறும். ஒரு கேரக்டர் எப்படி பியூட்டிஃபுல்லாக மாறினா அது எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும், அது ஈவிலாக இருந்துச்சுன்னா அவன் எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் ஈவில் தான். அதுவே ஒரு கேரக்டர் என்ன தான் மொக்கையாக இருந்தாலுமே அவன் எந்த இதில் இருக்கானோ அதை பொறுத்து அவன் எவ்வளோ தான் கேவலமாக இருந்தாலும் அவன் அழகன் தான். அந்த மாதிரி தான் அனிமையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அதே மாதிரி தான் இவருமே கேரக்டர் டிசைன் நல்லா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மோசமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் தெரிய முடிச்சல கேரக்டர் டிசைனும் சூப்பராக இருந்துச்சு, இவரோட இதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு. இவரோட அந்த என்ன சொல்ல ஃபீலிங்ஸ் அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பிளாக் கிளவரில். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த கேரக்டருக்குள்ளே போயிடலாம். 7th பிளேஸில் இருக்கிறது டோக்கியோ கோல்ஃபில் இருந்து கென் கெனைக்கி யாருன்றது டோக்கியோ கோல்ஃப் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். டோக்கியோ கோல்ஃபோட மெயின் ப்ரொடாகனிஸ்ட் ஹீரோவே கென் கெனைக்கி அப்படின்னு இந்த ஒரு கேரக்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து எப்படின்னா ஒரு சைக்கோட்டிக் ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட ஒரு சைக்கோவான ஹீரோ. இவன் வில்லன்னு சொல்லலாம், ஹீரோன்னு சொல்லலாம். இவனை எப்படி புரிஞ்சு, ஏன்னா நான் டோக்கியோ கோல்ஃப் பார்த்துருந்தாலுமே எனக்கு டோக்கியோ கோல்ஃபை பற்றி ஒன்றுமே தெரியாது. இது வரைக்கும் நான் அந்த அனிமே ஒரு தடவை பார்த்ததுக்கே எனக்கு ஒரு தலைவலி கைஸ். அந்த அனிமே பற்றி எனக்கு எதுவுமே புரிஞ்சிக்க முடியல உண்மையை சொல்ல போனால். ஆனால் இந்த ஒரு கேரக்டரை பற்றி மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இவன் சைக்கோ, பக்கா சைக்கோ கைஸ். ஹீரோலேயே சைக்கோவான ஒருத்தன்னா நான் இதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த அது என்னது டெத் நோட்டில் இருக்கிற நம்ம இவன் தான் கீரான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவன் கீராவெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டான் சொல்ல போனால். இவன் அவ்வளோ சைக்கோவாக இருக்காங்க. இவன் யார் என்னன்னே புரிஞ்சிக்க முடியல, நல்லவனா கெட்டவனானே தெரியல, அந்தளவுக்கு இருந்தான். கீராவுக்கு டஃப் கொடுக்குற ஒரே ஆள்னா அது இவன் மட்டும்தான் போல் ஹீரோ. இதில் ஈவிலெஸ்ட் ஹீரோன்னு சொல்லலாம். இவனோட அந்த எல்லோ இது சூப்பராக ஒயிட்டு சூப்பராகவே இருக்கும், ஒயிட் ஹேர்லாம். முக்கியமாக சொல்லணுன்னா அந்த மாஸ்க்கெல்லாம் பார்த்தா இவன் வேறு லெவலில் இருப்பாங்க உண்மையை சொல்ல போனால். ஆனால் அந்த மாஸ்கோட பார்க்க முச்சில் பயங்கரமாக ஈவிலெஸ்ட்டாக தெரியுவாப்பில். அவங்களை பார்த்தாலே தெரியும். இப்போ கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த 2 கண்ணுலையுமே அந்த ஒயிட்டாக இருக்கும் முச்சில் பார்க்க முச்சில் பிளாக்காக இருக்கும் முச்சில் பார்க்க முச்சில் சூப்பராக இருப்பாப்புல. உண்மைக்குமே இவனை பற்றி பேசணுன்னா இவனை பற்றி என்ன பேசுனே எனக்கு தெரியல. எனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த கேரக்டருக்குள்ளே போய் 6th பிளேஸில் இருக்கிறது டீமன் ஸ்லேயரில் இருக்கிற டென்கன் ஊசான்ன்றது டீமன் ஸ்லேயரில் வர்ற ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். ஆஷிரா
சவுண்ட் ஆஷிரான்னு சொல்லுவாங்க எல்லோரும். இவர் வந்து எப்படின்னா செகண்ட் சீசனில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இவரை. செகண்ட் சீசன் அதாவது முதல்ல முகேன் டேன் ஆர்க் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் சீசனில் இவர் தான் முக்கியமான ஆளாக இருப்பார். தலைவர் வந்து முதல்ல கட்ட மூச்சில் கொஞ்சம் மோசமாக கேட்டாலும் அதுக்கப்புறம் செம ஃபன்னான ஒரு கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரும் கூட. இவர் இதுக்கு முன்னாடி ஷினோபியாக இருந்திருக்காரு. அதாவது நம்ம நருட்டோட ஷினோபியா சொல்லுவோம்ல, இவரோட ஷினோபியாக இருந்து அதுக்கப்புறமா ஸ்வாட்ஸ்மேன் ஆகி ஹாஷிராவாக இருப்பாப்பில். இவர் வந்து சரியான பவர் கேஸ். உண்மையாக சொல்லப்போனால் இவர் ஒரு சரியான பவர், இவர் ஒரு சூப்பரான கேரக்டர். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஹாஷிராஸ் ஃபேவரட் ஹாஷிரான்னு லிஸ்ட்டு போட்டால் கன்ஃபார்ம் இவர் டாப் 5க்குள்ளே வந்துடுவார். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னால் இந்த டென்கன் விசன் தான். நம்ம டென்கன்னே கூப்பிடலாம். எனக்கு டென்கன் கூப்பிட்டது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த இவரை பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே டீமன் ஸ்லேயர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் டப்புமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் சீசன் மட்டும்தான் தமிழ் டப்பில் இல்லை, செகண்ட் சீசன் தமிழ் டப்பில் தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து இதை பற்றி பேசுவோம். இவர் உண்மையுமே சூப்பரான ஒரு கேரக்டர், ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர். அதனால் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர்னு கூட. நம்ம ஜெனிட்ஸுவே சொல்லுவோம், இவன் எப்படிடா இவ்வளோ அழகானா, இவன் கேவலமாக தானே இருந்தான் அப்படின்னு நம்ம ஜெனிட்ஸுவே சொல்லுவான், பொறாமப்படுவான். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கேரக்டர் டிசைனு அது சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இவரோட கேரக்டருக்கும் அந்த டிசைனுக்கும் சூப்பராகவே இருக்கும். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த கேரக்டருக்குள்ள. 5th பிளேஸில் இருக்குது ராக்னா கிரிம்சன் அனிமேலேருந்து ராக்னா. இந்த ராக்னா கிரிம்சன்றது அனிமே வந்து 2024 வாட்சிங் அனிமேஸ்லேயே நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் நான் பார்த்த ஒரு பெஸ்ட்டாக, இந்த வருஷத்தில் நான் பார்த்த ஒரு பெஸ்ட்டான ஃபிக்ஷன் அனிமேல இதுவுமே ஒரு அனிமே. இது ஒரு சூப்பராக இருக்கும். இந்த அனிமேயோட ஸ்டோரி இதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். அனிமேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்லியிருப்பேன் டீமன் ஸ்லேயருக்கு ஈக்குவலான ஒரு அனிமேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் வர்ற ஒவ்வொரு கேரக்டர் டிசைனுமே ரொம்ப ஆசமாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு இதில் முக்கியமாக ராக்னாவோட கேரக்டர் டிசைன் ரொம்பவே பிடிக்கும். அந்த ஆரோ வெளியே வர்றது, இந்த சில்வர் ஸ்வாடு, இந்த மாதிரிலாம் காட்ட முடிச்சா சூப்பராகவே இருக்கும். அனிமேஷன் ஒரு சூப்பராக பண்ணணும்னா அது இதை பார்த்து கூட கற்றுக்கணும். சொல்லப்போனால் இந்த அனிமையை பற்றி கற்றுக்கலாம். ஒரு ஆக்ஷன் அனிமே எந்த அளவுக்கு பண்ணணுன்றது அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் பிளாக் கிளவர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். பிளாக் கிளவரில் வந்து நம்ம ஆஸ்டா செகண்ட் சீசனில் வந்து நம்ம ஆஸ்டாவை காட்டுவாங்கல்ல, ஆஸ்டாவோட அந்த கேரக்டர் அந்த ஒரு டிசைன் இருக்குல்ல, அது ரொம்ப எவ்வளோ கேவலமாக பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஆஸ்டாவுக்கு டிசைன் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் தோணுச்சு. இந்த ராக்னாவோட ஃபேஸுக்கு பதிலாக ஆஸ்டாவோட ஃபேஸை அந்த பாடியில் நான் இன்ஃப்ளூஸ் பண்ண முடியல. உண்மைக்குமே இப்படி ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கலாமே ஆஸ்டாக்கு செகண்ட் சீசனில் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு பிளாக் கிளவர் தான் ஞாபகப்படுத்துச்சு மறுபடியும். சரி, ஓகே, இப்போ நான் கம்மிங் டு த பாயிண்ட். ராக்னா வந்து உண்மைக்குமே ஒரு சூப்பரான ஒரு அனிமே கேரக்டர்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் ஒரு யூனிக்கான ஒரு ஹீரோ நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோ. அவ்வளோதான். எனக்கு அதை தவிர்த்து வேறு எதுவுமே தோண்டலை. ராக்னா ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 5 பேர்லேயே ராக்னா வந்து ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச மை பர்சனல் கேரக்டர்னு கூட. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர். உங்களில் எத்தனை பேருக்கு ராக்னா பிடிக்கும்? உங்களில் எத்தனை பேர் முதல்ல இந்த அனிமே பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே கேஸ், வாங்க அடுத்த கேரக்டருக்குள்ள போயிடலாம். 4th பிளேஸில் இருக்கிறது கக்காஷி தான். எஸ், ஆவேஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒயிட் ஹேர்னு ஆரம்பித்தாலே கண்டிப்பாக கக்காஷி இல்லாமல் இருக்காது. ஆனால் நிறைய பேர் ஜிரையா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜிரையா வந்து என்னென்ன சொல்கிறேன்னா பியூட்டிஃபுல் கேரக்டர். ஜிரையா பியூட்டிஃபுல் கேரக்டர் தான். இருந்தாலும் நான் ஜிரையா இப்போ எடுத்தேன்னா கன்ஃபார்மாக நான் வந்து 6th 7th பிளேஸ்லாம் போட்டாகணும். ஆவேஸாக தப்பு தான். இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கக்கா இப்போ வந்து நான் பியூட்டிஃபுல்லான அனிமே கேரக்டர் தான் சொல்லியிருக்கேன். ஜிரையா பியூட்டிஃபுல்லாக இருந்தாலுமே இப்போ நான் சொன்ன இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் டிசைன் அளவுக்கு ஜிரையாவோட டிசைன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஆவேஸாக நோ தான். அதனால தான் நான் வந்து கக்காஷி எடுத்துக்கிட்டேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, யாரும் உங்கள் வன்மத்தை தீர்த்துறாதீங்க. சரி, ஓகே, நம்ம வந்து கக்காஷியை பற்றி பேசுவோம். கக்காஷி எப்போவுமே வந்து மாஸ்க் போட்டிருப்பாப்புல. ஆனால் ஃபில்லர் எபிசோடில் மட்டும் அவரோட ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. உண்மைக்குமே ஃபேஸ் சூப்பராகவே இருக்கும். கக்காஷி வந்து அது அந்த ஒரு பிக்சர் தான், ஒரு வாட்டி தான் ஃபேஸை கட்டியிருப்பாங்க. அதுக்கே 4th பிளேஸுக்கு வந்துருப்பாப்புல. கக்காஷியை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களை எத்தனை பேர் கக்காஷி பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஜிரையா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம அடுத்த கேரக்டருக்குள்ள போயிடலாம். 3rd பிளேஸில் இருக்கிறது ஹெல் பேரடைஸ்லேருந்து பெனிமாரு. ஹெல் பேரடைஸை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக பெனிமாருவை தெரியும். பெனிமாரு தான் ஹெல் பேரடைஸோட ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கேரக்டர் வந்து இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 7 கேரக்டர்லேயே இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற இந்த 3 கேரக்டருமே ரொம்ப கூலஸ்டான கேரக்டர், ஒயிட் ஹேர் கேரக்டர்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பெனிமாரு அந்த ஹெல் பேரடைஸ் அனிமே பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும் பெனிமாரு எவ்வளோ கூலஸ்டான ஒரு கேரக்டர்னு. ஏன்னா தலையை வந்து எதுக்குமே ஒரு பெரிய ரியாக்ஷன்லாம் பெருசாக கொடுக்கவே மாட்டான். கொலை பண்ணுறது ஏதோ வீட்டில்
பிரெட்டை வெட்டுற மாதிரி அசால்ட்டு வெட்டி போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரியான ஆள் தலைவன். எனக்கு வந்து உண்மைக்குமே சொல்லணும்னா பெனிமார் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா, இப்போ ஒரு கொலை நடக்குதுன்னா நம்ம எல்லாருக்குமே எப்படி ஒரு பதட்டம் வரணும். நான் சொன்ன இந்த கேரக்டர் எல்லாமே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஆனால் பெனிமாருக்கு எப்போவுமே ஒரே ரியாக்ஷன் தான். சிம்பிளாக இருப்பான், ஆனால் பெரிய சம்பவம் பண்ணுவான். அதில் வந்து பெனிமார் அடிச்சுக்க ஆளே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் இது வரைக்கும் நான் பார்த்த அனிமேலேயே பெனிமார் மாதிரி ஒரு கூலஸ்ட்னு சொல்ல முடியாது, கோல்டஸ்ட் கேரக்டர் யாருமே கிடையாது இருக்கிறதுலே. அதோட ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருப்பான் தலைவன். அனிமேஷன்லாம் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க, டிசைன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் ஆவேஷாக 3rd place கொடுத்துருக்கேன். சரி ஓகே, வாங்க இப்போ அடுத்த பிளேஸில் யாருக்குன்னு பார்த்துடலாம். 2nd பிளேஸில் இருக்கிறது ப்ளூ லாக்லேருந்து நாகி யாருன்னு ப்ளூ லாக் பார்த்துருந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ளூ லாக் அனிமே இப்போ தமிழ் டப்லேயே வந்துருச்சு. பார்க்காதவங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் அனிமே நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் சீசன் சூப்பராகவே இருக்கும், செகண்ட் சீசன் சுமார் தான் என்ன கேட்டால். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ கம் பேக் டு த பாயிண்ட். நாகி வந்து எனக்கு என்ன சொல்ல, நான் வந்து சொன்ன தெரியுமா பெனிமார் ஒரு கூலஸ்ட் கேரக்டர், கோல்டஸ்ட் கேரக்டர்னு. அதே மாதிரி தான் நாகி. ஆனால் பெனிமார் கூட சில இடங்களில் ஓரளவுக்கு ரியாக்ஷன்லாம் ஒரு சூப்பராகவே இருக்கும். ஆனால் நாகி வந்து தலைவன் அசால்ட்டாக இருப்பான். தலைவனுக்கு கேமு அது மட்டும்தான் எல்லாமே. கேம் விளையாடிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து எதுக்குமே முயற்சி பண்ண மாட்டான். தலைவன் வந்து சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் இருக்க முடியுமா? ஆனால் மாஸாக இருக்கும், எதுக்குமே எஃபெக்ட் போட மாட்டான், சிம்பிளாக இருப்பான், சூப்பராக ஒரு மூமெண்ட் கொடுப்பான். ஆனால் அது எஃபெக்ட்லாம் இருக்காது, ஆனால் வேறு லெவலில் இருக்கும். அது அனிமேஷன் என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணதுனால இந்த ஒரு கேரக்டர் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுதா, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப லைக் பண்ணுறேன், இல்லை அதோட டிசைன் சூப்பராக இருக்குதா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் உண்மைக்குமே ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒயிட் கேர்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு கேரக்டர் பெனிமார் கிடையாது, நாகி. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொன்ன நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தா தெரியும். இப்போ வரப்போ அடுத்த 3 கேரக்டருமே கிட்டத்தட்ட இந்த 3 கேரக்டர் சொல்ல மாட்டேன், 4, 3, 2 இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டிசைன் மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம அடுத்த கேரக்டருக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது ஜுஜுட்சு கைசன்லேருந்து சட்டோரோ கோஜோ. ஆவேஸாக ஒயிட் ஹேரில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான கேரக்டர் யாருன்னு கேட்டால் எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொடுக்குறது கோஜோவுக்கு தான். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கண்டிப்பாக கோஜோவுக்கு தான் வரும்னு. அதே மாதிரி தான் தலைவன். என்ன சொல்ல, எத்தனை அனிமே கேரக்டர் ஒயிட் ஹேரில் வந்தாலும் தலைவன் இதுக்கப்புறம் யாராலையும் அடிச்சிக்க முடியாது. ஒயிட் ஹேர்னாலே தலைவன் தான் அப்படின்னு ஒரு பிராண்டை உருவாக்கிட்டாப்புல. உண்மையுமே சூப்பரான ஒரு டிசைனுங்க, உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்கும். அந்த கண்ணில் அந்த ஸ்கார்ஃப் போட்டிருக்கும் போது ஒரு மாதிரி டிசைன் தெரியும், அந்த ஸ்கார்ஃபை எடுத்ததுக்கப்புறம் வேறு மாதிரி டிசைன் தெரியும். அதெல்லாம் உண்மைக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். சட்டோரோ கோஜோ வந்து ஒரு எப்படி சொல்ல, பவர் வைஸும் சரி, கேரக்டர் வைஸும் சரி, அந்த அந்த அனிமேஷன் வைஸும் சரி, அப்புறம் அந்த டிசைன் வைஸும் சரி, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பாப்புல. சொல்லப்போனால் பர்ஃபெக்ட்டுக்கும் மேலேயே இருக்கும் அந்த கேரக்டர். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 7வது எபிசோடில் அவரை ரிவீல் பண்ணும்போது அவர் கண்ணை எழுதிட்டு அந்த ஃபுல்லாக அந்த ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு என்ன சொல்லனே தெரில. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொடுக்கறதுக்கு. சட்டோரோ கோஜோவை தவிர ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொடுக்கறதுக்கு யாருமே இங்கே ஒர்த்தான ஆள் கிடையாது இதுக்கப்புறம். சரி ஓகே, உங்களோட லிஸ்ட்டை சொல்லுங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒயிட் ஹேர் கேரக்டர் யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இன்னொரு நல்ல வீடியோ தான் சந்திக்கிறேன். உங்களை இருந்து விடைபெறுவது உங்கள் BSK அனிமே தமிழன். டாடா பை பை, see you.